हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் கடந்த எபிசோடில் நம்ம பார்த்தது ஜீவகோஸ்வாமியினுடைய ஆக்ஞை பிரகாரம் பிருந்தாவனத்தில் வாழணும்னா ஏதாவது ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகாரி சேவையை மேற்கொள்ள சொல்கிறார். அந்த புகாரி சேவையை பண்ணுறதுக்கு இவளும் தயாராக சேவா குஞ்சுக்கு காலையில் சக்கிகளோடு கிளம்பி போகிறா. ஆனால் அங்கே போய் அந்த பகவானுடைய சரண சின்னத்தையும் அந்த லதா பதா கொடிகள் அந்த இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு இந்த இவ்வளவு பெரிய ராதா ராணியினுடைய திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. முதல்ல அவளுக்கு அந்த நிகுஞ்சத்துடைய திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. பேர்பட்ட இடத்துல பகவானுடைய சரண சின்னம் வேற காண கிடைச்ச உடனே இந்த சேவா குஞ்சில போய் நான் எப்படி தொடப்பத்தால பெருக்குவேன்? ராதா மாதவும் வெறும் காலோட இங்க நடக்கிறான். அந்த பூமியை அவருடைய ரஜ் பட்ட அந்த இடத்த நான் எப்படி தொடப்பத்தால பெருக்குவேன்னு அதை கீழே போட்டுறா. அப்படின்னா நீங்கள் எப்படி புகாரி சேவை பண்ண முடியும் தொடப்பம் இல்லாமல் அப்படின்னு சகிகள் கேட்குறா. அந்த தொடப்பத்தை எடுத்து கையில் வச்சுட்டு உடனே மீராபாய் சொன்னா, இல்லை எனக்கு நீளமான கூந்தல் இருக்கு, நான் என்னுடைய கூந்தல்னால இந்த அடர்த்தியான ரொம்ப அழகான கூந்தல் அவளுக்கு, அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கூந்தலை அவிழ்த்து விடுறா. அந்த கூந்தல் பூமியை தொடர அளவுக்கு இருக்கும். அப்படியே அவ்வளவு நீளமான கூந்தல், அவளுடைய சரணத்தை தொடர அளவுக்கு இருக்கும் அந்த கூந்தலினுடைய நீளம். அதனால் இப்போ என்ன பண்ணா, மீரா தன்னுடைய கேசத்தினாலேயே புகாரி சேவை பண்ண ஆரம்பித்தா. அந்த பிருந்தாவன ரஜ்ஜை எடுத்து தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுக்கிறா, தன்னுடைய தலையில் வாரி போட்டுக்கிறா, தன்னுடைய நெற்றியில் திலகமாக வச்சுக்கிறா, அழறா, லதா பத்தா அந்த செடி கொடிகளுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குறா. இது வரைக்கும் நம்ம போன தடவை பார்த்தோம். அப்போது அவளுடைய ஹிருதயத்திலேருந்து ஒரு கீர்த்தன், ஒரு அற்புதமான கீர்த்தன். ஏன்னா இது ராதாராணியினுடைய நிஜ மகள் இல்லையா? அப்போ நான் ராதாராணியுடைய தாசியாக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மேரே சுவாமினி அப்படின்னு கதறி அழறா. அந்த சமயத்தில் தான் இந்த பிரசித்தியான கீர்த்தனை பாடுறா. महल राधिका का बुहारा करेंगे, महल राधिका का बुहारा करेंगे, राधा श्री राधा पुकारा करेंगे, राधा श्री राधा पुकारा करेंगे, महल राधिका का बुहारा करेंगे। एक दिन किशोरी जी करुणा करेंगी, चरणों की रज में गुजारा करेंगे, चरणों की रज में गुजारा करेंगे, महल राधिका का पुकारा करेंगे। एक दिन वो आएंगे गिरधर के संग में, हृदय भर के जाकी, नयन भर के जाकी, निगारा करेंगे, निगारा करेंगे। मीरा तुम्हारी है, तुम्हारी रहेंगे, मीरा तुम्हारी है, तुम्हारी रहेंगे, जो करना होगा तुम से करेंगे,
जो कहे ना होगा तुम से करेंगे, जो कुछ सहारा हो खुशी से सहेंगे। राधा श्री राधा पुकारा करेंगे, राधा श्री राधा पुकारा करेंगे, महल राधिका का बुहारा करेंगे, महल राधिका का புகாரா கரேங்கே அப்படின்னு பெருசாக நீளமாக போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அப்பேற்பட்ட அந்த கீர்த்தனை கண்ணில் அப்படியே தண்ணி வழியிறது. பாடிண்டே சோகினி சேவா பண்ணுறா. ஏன்னா பகவான் எப்படி சின்மயமோ, பகவான் எப்படி திவ்யமோ, அதுபோல் அவருடைய தாமமும் திவ்யம் தானே. இப்போது மீராக்கு எல்லா இடத்துலையும் எத்திர தத்திர சர்வத்திர எல்லா இடத்துலையும் ராதா கோவிந்தனுடைய தரிசனம் ஆகிறது. இப்போல்லாம் என்ன பண்ணுறா, சாயங்காலம் ஆயிடுத்துனா நேராக போய் யமுனா தட்டில் போய் உட்காந்துருவா. அப்போ ஒரு நாளைக்கு இவளுடைய கண்ணுக்கு நௌகாவில் ராதாவும் ஷியாம் சுந்தரும் 2 பேரும் பிரத்யக்ஷ தரிசனம் அவள் பக்கத்தில் உட்காந்து போகிறது ஆறுது. உடனே அந்த நௌகாவை துரத்தின்னு ஓடுறா. உடனே சம்பக்கலதா என்ன பண்ணுறேன் ஏன் இப்படி ஓடுறேன், கீழே விழுந்துருவேள் போல இருக்கே அப்படின்னு சொன்னா. உடனே சம்பக்கலதா கிட்ட சொல்கிறா, இல்லைம்மா நௌகாவை நிறுத்து, தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னா. நீ நிறுத்தலைன்னா ஷாம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்குள்ளே அந்த நௌகா ரொம்ப தூரம் போயிடுத்து. அவ்வளோதான், மீராவால் அந்த விரகத்தை தாங்க முடியல. நம்மளை பார்த்துட்டும் பார்க்காம போகிறாளே 2 பேரும் அப்படின்ட்டு அப்படியே யமுனைக்குள்ளே அப்படியே குதிக்கிறா. நீங்கள் என்ன அழிச்சுட்டு போகக்கூடாதா, என்னை ஏன் இப்படி நீங்கள் தவிக்க விடுறேள் அப்படின்னு அழறா. அப்புறம் என்ன பண்ணுறா, சம்பக்கலதா மீராவை கை தாங்கலா அந்த யமுனையிலேருந்து மேலே இழுத்துட்டு வரா. இப்போலாம் என்ன பண்ணுறா, மரங்களை பார்த்துட்டா அப்படியே நின்றுடுறா. மணிக்கணக்கா அந்த மரங்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறா. அவளை கட்டின்ற அழறா. என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இந்த ஸ்திதிக்கு வந்துட்டேன், நீங்கள் பிருந்தாவனத்துக்கு வந்தாவிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கிகள் கூப்பிட்றா. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா உடனே மீரா சுப், எதுவும் பேசக்கூடாது. இப்போ பாத்தியா கோபாலன் வம்சி வாசிக்கிறான், கேட்குறதா உங்களுக்கெல்லாம், கேட்குறதா எனக்கு கேட்குறதே அப்படின்னு சொல்கிறா. சமையலி மங்களா கிட்ட கேட்குறா, உங்களுக்காவது கேட்குறதா அந்த வம்சி நாதம் அப்படின்னு கேட்குறா. வம்சீதர் எங்கே அப்படின்னு அலையறா. அந்த மண்ணிலேயே அழறா, கீழே விழுந்து புரள்றா, இங்கேயும் இங்கேயும் ஓடுறா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கே, என்னால் இந்த விரகத்தை தாழ முடியலையே, பிருந்தாவனம் வா அப்படின்னு கூப்பிட்டானே, பிருந்தாவனத்துக்கு வந்தாவிட்டு இத்தனை விரகத்தை நான் என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு கதறி அழறா. உடனே ராதையும் கண்ணனும் பேசிண்டு சிரிச்சுண்டு விளையாடுற மாதிரி கலகலன்னு சத்தம் கேட்கும். உடனே அந்த திசையை நோக்கி ஓடுவா. ஹே பியாரே ஏ ஷியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவா. உடனே இந்த தாசியை, இந்த மீரா தாசியை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்க மாட்டியா, எத்தனை நாளாக நீ எனக்கு தரிசனம் தராமல் என்னை இப்படியே ஏமாத்தின்னு இருக்க, என்னை நீ இப்படியே எதுக்கு இப்படி என்னோட விளையாடுற, உன்னுடைய விளையாட்டுக்கள் எத்தனை நாள் உனக்கு அது விளையாட்டாக இருக்குது, ஆனால் என்னுடைய மனம் 2 பிளந்து போகிற மாதிரி என்னுள்ள சோகமும் தாபமும் எரியறது, நான் என்ன பண்ணுவேன், ஹே கோவிந்து இப்படி பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டுட்டு என்ன, ஆனால் எனக்கு இப்படி தரிசனத்துக்கு வஞ்சனை பண்ணுறியே, இது சரியா அப்படின்னா நான் முன்ன சேர்ந்தவ கிடையாதா, போதும் இந்த விளையாட்டுப்பா, என்னை தவிக்க விடாத, என்னால் விரகம் தாழ முடியலையே, எனக்குன்னு யாரும் இல்லை உன்னை தவிர, ஏன் நீ இப்படி நேரம் கடத்திண்டே போகிறப்பா, மீராக்கே பிரபு கிரிதரன் ஆகிறதானே, நீ அங்கு முஜே மிலாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான கீர்த்தன் இது. துமுசே காரண ஜக் சோடியா,
உன்னுடைய காரணத்துக்காக இந்த ஜெகத்தில் யாரோடையும் பழகிறதில்ல, இந்த ஜெகத்தையே நான் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஏன் நீ தரிசனம் கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான கீர்த்தன். இப்படி ராத்திரி நேரங்களில் கிளம்பி யமுனா கரைக்கு வந்துடுவா. அப்படியே அந்த அந்த கரையிலேயே அப்படியே விழுந்து கிடப்பான். சில சமயம் சேவா குஞ்சு, சில சமயம் நிதிவன், சில சமயம் பாண்டீரவனம் அப்படின்னு போய் அலைவா அவனை தேடி தேடி. இப்போ மீரா அவனுடைய சரீரத்தில் விகாரங்கள் தென்படுறது, திடீர்னு சரீரம் பெருக்கிறது, திடீர்னு சரீரம் சுருங்கிறது, அழுது 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 கண்கள்லாம் அப்படியே வெளியில் வந்துடும் போல இருக்குது. வாயிலேருந்து சில சமயங்களில் அப்படியே ரத்தமாக வடியும். சில சமயம் என்ன பண்ணுவா, கேசத்தை கெட்டியாக பிடிச்சுண்டு கதறி அழுவான். என்னால் இந்த பகவானுடைய விரகத்தை தாங்க முடியலையே, இந்த விரகம் என்னண்ட எல்லை கடங்காமல் போயின்னு இருக்கேன், இந்த துக்கம், இந்த விரகம், இந்த விரக வேதனை. ஆனால் எல்லாருக்கும் கிடைச்சிடுமா இந்த விரக வேதனை? சாக்ஷாத் சிவபெருமானே இந்த விரகத்துக்காக இன்றைக்கும் ஏங்குறாராம். அப்பேற்பட்ட விரகத்தில் அவஸ்தைப்படுறா. இந்த துக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பக்தி துக்க கடலில் மூழ்கினவளை கேட்டால் தான் அது எப்படி இருக்குன்றது புரியும் அப்படின்றார் மகாராஜ். ராஜகுமாரி தங்க கட்டிலில் படுத்துட்டு தங்க தாம்பாளத்தில் அறுசுவை போஜனங்கள் சாப்பிட்டுண்டு இருந்தவன் இன்னைக்கு பிருந்தாவனத்தில் குடிசையில் வாசம் பண்ணுறா. பிச்சைக்காரியை போல தேக அனுசந்தானமே இல்லை. இப்போ சரீரம் அப்படியே நலிஞ்சு போகிறது. ஆனால் இந்த பிருந்தாவன சுகம் இதுக்கு ஈடாகுமா? பரவாயில்லையே, இந்த பிருந்தாவன சுக்கத்துக்கு தேகம் எப்படி போனால் என்ன அப்படின்றா மீரா. இப்போ மீரா ஃபக்கீராயிட்டா. முன்னாடிலாம் நித்தியமுமே மீராவுக்கு கிரிதரன் கிடைப்பான். மணிக்கணக்காக உட்காந்துட்டு அவள் விளையாடுவா, பேசுவா, சிரிப்பா, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவா, அப்படிலாம் இருந்தது. ஆனால் பிருந்தாவனத்துக்கு வந்தா விட்டு பிரியத்தம் இப்போ முன்ன மாதிரி இவளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் அவள் பிரியத்தம்மை தேடுறதை விடலை. அந்த தேடுறதில் ஏற்படுற ஆனந்தம், அந்த ஆனந்தமே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு கீர்த்தனில் பாடுறா மீரா. மீராபாய்க்கு வியாகுல விரக அவஸ்தை. தாசிகளும் எப்படியாவது மீராவை இந்த சோகத்திலேருந்து வெளியில் எடுத்துட்டு வரணும், பலவிதமாக சமாளிக்கிறா. ஒரு நாளைக்கு ராத்திரி ரொம்ப அழுதுண்டே தூங்க ஆரம்பிச்சிட்டா. தூங்கலை, கண்களை மூடி படுத்துன்னு இருக்கா. அவளுக்கு தூக்கம் பிடிக்காதே, எத்தனை நாளாக அவள் தூங்காமல் இருக்கா. ஏன்னா விரக வேதனையில் வாடுறவளுக்கு தூக்கமே கிடையாது. அந்த விரகத்தினால அவள் மூர்ச்சையாக இருக்கா அப்படி வேணால் சொல்லலாம். அப்போது அந்த இரவு சமயம் அந்த தாசிகளில் அந்த சம்பா தாசி அவள் ராதாராணியினுடைய அஷ்ட சக்கியில் ஒருத்தி அப்படின்றத நம்ம ஏற்கனவே முதல் எபிசோடில் பார்த்துருக்கோம். அப்போது மீராக்காக தான் அந்த சம்பகலதா கலியுகத்தில் சம்பா தாசியாக மீராவுடைய சதா இருந்துருக்கா இது நாள் வரைக்கும். இன்றைய தினம் என்ன ஆறுது அப்படின்னா, மீரா இன்னைக்கு அழுததுக்கு ஒரு எல்லையே கிடையாது. சம்பகதாசியினுடைய மனசு ரொம்ப உருகி போயிடுத்து. அவளுக்கு நிம்மதியே இல்லை. உடனே மீரா மேலே படுத்திருக்கா. கீழே தானே சம்பாதாசி படுத்துட்டுருப்பா. சம்பா இப்போ மீராவை கேட்டா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு அழுக, ஏன் நீங்கள் இவ்வளவு அழறல் இன்னைக்கு அப்படின்னு கேட்டா. உடனே மீரா சொன்னா, எனக்கு இரவு ஆனாலே தூக்கமே வரமாட்டேன்றது. நான் தூங்கி பல நாட்கள் ஆயிடுத்து. நான் இங்கே தனியாக இருக்கேன். ஆனால் பிரியா பிரீத்தா அவன் 2 பேரும் எங்கே இருக்கா அப்படின்னு திரும்பி அழறான். உடனே சம்பகலதா சமாதானப்படுத்தினா. இப்போ சம்பகலதாவுக்கு தோணித்து, பாதி ராத்திரி சம்பகலதா ஒரு சாமானிய ஸ்திரீ இல்லையே, இப்போ என்ன பண்ணா, திவ்ய மூல ரூபத்தில் அஷ்ட சக்கி மாதிரியே தான் அலங்காரம் பண்ணிட்டு மீராவை எழுப்பினா. உடனே மீரா எழுந்துண்டா. ஆஹா, எதிரில் ஏதோ ஒரு தேவி நின்றுட்டு இருக்காளே, எங்க வானத்திலேருந்து வந்திருக்காளா, தேவ உலகத்து ஸ்திரீ மாதிரி இருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கிறா. உடனே சம்பகலதா பேச ஆரம்பிச்சா. ஏ மாதவி, வா என்னோட. இப்ப எல்லா தாசிகளும் தூங்கின்னு தான் இருக்கா, அதனால நீ என்னோட நட மாதவி அப்படின்னு சொன்னா சம்பகலதா. உடனே மீரா என்னது, ஏன் இன்னைக்கு என்ன மாதவின்னு கூப்பிடுறா இவ
மீரான்னு என்னை பேர் சொல்லி அழைக்க மாட்டாள, மீரான்னு என்னை பேர் சொல்லி கூட அழைக்க மாட்டா, பாய்ஸா பாய்ஸான்னு தான் கூப்பிடுவா. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, என்னை மாதவின்னு கூப்பிடுறாளே, இப்போ மாதவின்னு கூப்பிட காரணம் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துக்குள்ளேயே சம்பகலதா இவளுடைய கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. நடக்கிறா. மீராட்சி அவளுடைய சமத்காரத்தை பார்க்கறா. அப்போ அவ பார்ப்பது ஸ்தூல பிருந்தாவனம் கிடையாது. இப்போ சம்பகலதா கூட்டின்னு போறது ஸ்தூல பிருந்தாவனம் கிடையாது, திவ்ய பிருந்தாவன தரிசனம் ஆறுது. அங்க பூரா கல்பக விருட்சங்கள், அங்கு சுகதேவர் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன்னு நாமம் எழுப்பின்னு இருக்கார். புயல்கள்லாம் ராதே ராதே அப்படின்னு ஒலி எழுப்புறது, மணிகள்லாம் சந்திரனை போல பிரகாசிக்கிறது. திவ்ய பிருந்தாவனம். சம்பகலதா எதிரில் வர சகிக்களை பார்க்கறா. இப்போ உடனே அவ சம்பகலதாவை பார்த்து, அரே சம்பா திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. அது சரி, இவ மாதவி தானே அப்படின்னு கேட்குறா அவள்லாம். உடனே மீரா மனசுக்குள்ள நினச்சிக்கிறா, என்னது இவளும் என்ன மாதவின்னு சொல்கிறாளே, ஒன்றுமே புரியலையே. இப்போ நடந்து அந்த கிரிராஜனுடைய தட்டவரை வரைக்கும் வந்துட்டா. அங்கே இப்போ இருக்கிற ஸ்தூல கிரிராஜ் இல்லை, திவ்ய கிரிராஜ் தென்படுறது. மீராபாயி அதை பார்த்த உடனே அவளுக்கு பூர்வ ஜென்ம ஸ்மிருதி வந்துடுத்து. ஏ சம்பா, என்னை எங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல கோவர்தன கிரிராஜ் அதுக்குள்ளே நுழைஞ்சு பெரிய பெரிய நிக்குஞ்சங்கள், புஷ்பங்களும் பழங்களும் பூத்த செடிகள், கொடிகள், மரங்கள், அதுக்குள்ள ஒரு திவ்ய நிக்குஞ்சம், அதுக்குள்ள சம்பகலதா மீராவை அழைச்சிட்டு போறா. உள்ள போனானா சகிகள் புடை சூழ ராதா மாதவ் பெரிய திவ்ய தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். உடனே சம்பகலதா அவளை பார்த்த உடனே பிரணாமம் பண்றா. மாதவி பாரு, இதுதான் லலிதா சகி, இதுதான் விஷாக்கா சகி, இதுதான் துங்க வித்யா சகி, இதுதான் சுதேவி, இதுதான் ரங்கதேவி. அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறா மீரா. நான் தான் சம்பகலதா. உடனே மீரா ஓ அப்படின்னா நீங்க தான் சம்பக தாசியா இவ்வளோ நாள் என்னோட இருந்தேடா, அப்போ நீங்க அஷ்ட சகிகள்ல ஒத்தரா, அப்போ நீங்க எனக்கு சேவை பண்ணேன், அரே பகவான் அப்படின்னு ஆச்சரியப்படுறா. உடனே லலிதா பேச தொடங்குறா. லலிதா சகி, சம்பகா இது மாதவி தானே அப்படின்னு கேட்குறா. எப்படி இருக்க மாதவி அப்படின்னு விசாரிக்கிறா. அவனே சம்பகலதா சொல்றா, இப்பெல்லாம் இவ எப்பவுமே அழுத வண்ணம் தான் இருக்கா, ஷாமனுடைய தரிசனம் ஆகணும் அப்படின்றதுக்காக நானே இவளை அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிண்டே மாதவியினுடைய கையை பிடிச்சுட்டே உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போறா. திவ்ய நிக்குஞ்சம். அந்த சோபாவை எப்படி வர்ணிக்க முடியும், பிரேம மழை அப்படியே கொட்டுறது. அந்த சந்தனத்தினால இழைக்கப்பட்ட சிம்மாசனம், அங்க ராதா தேவியினோட ஷாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுண்டு அப்படியே உட்கார்ந்துன்னு இருக்கா. அந்த ஊஞ்சல்ல பார்க்கறா. மாதவி தரிசனம் பண்ணிட்டா. உடனே மாதவி சொல்றா, ஹரே எப்பேற்பட்ட சுந்தரமான திவ்ய ஜோடி, குஞ்சன மாஜ விராஜத் ஹோ சுந்தர் ஷாம் ராதிகா கோரி, குஞ்சன மாஜ விராஜத் ஹோ சுந்தர் ஷாம் ராதிகா கோரி. இப்படி நவல கிஷோரி அவ ரெண்டு பேரும், அவளுடைய முரளி துவனி, ராதையினுடைய வீண துவனி அதிரம்யமாக இருக்குது. இதை அப்படியே ரசிக்கிறா. மீராபாய் சொன்னா, நான் பைத்தியம் ஆயிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நான் கேட்டதும் இல்லை, இது மாதிரி நான் பார்த்ததும் இல்லை, இது மாதிரி ஒரு திவ்ய ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திகச்சு போய் நிற்கிறா. அதுக்கப்புறம் ஏ ஷாம், ஏ பிராணநாதா, ஏ சுந்தரா அப்படின்னு சொல்லிண்டே ஓடி போறா. ராதா கோவிந்தனுடைய சரணத்தில் விழுந்து அப்படியே வணங்குறா. அப்படியே தன் கண்லேருந்து அப்படியே தார தாரையா கண்ணீர் பெருகிறது. அந்த கண்ணீராலேயே அவளுடைய சரணத்தை குளிப்பாட்டுறா. அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்தா. இப்போ என்ன பண்ணார் அந்த யுகல சர்க்கார், மீராவுடைய தலையை வருடினார். இப்போ மீரா அழ ஆரம்பிச்சிட்டா. பல மணி நேரம் இப்படியே போயின்னு இருந்தது. உடனே பகவான் பேச தொடங்கினார். இப்போ மீராவோட நீண்ட நாளுக்கு பிறகு, மாதவி இனி யாரும் உனக்கு துக்கமே தரமாட்டா,
உன்னுடைய வாழ்க்கையில் துக்க தினங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நீ சீக்கிரம் என்னுடைய தாம பிராப்திக்கு வரப்போற. அது உனக்கு ஏற்படும். பிருந்தாவனத்தில் உனக்கு இந்த யுகல ரசம் இதை நீ பருகணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் நான் உன்னை பிருந்தாவனத்துக்கு அழைச்சேம்மா. நீ யுகல ரசத்தை குடிச்சு அதை தாரணமும் பண்ணிட்ட. ஆனால் அதிக உன்மாதமும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் பகவான். இப்போ உன்னால இந்த ஜெகத்துக்கு கல்யாணம் ஏற்பட போறதுமா. இன்னும் சில நாட்கள் நீ இந்த பூமியில வாழ்ந்துதான் ஆகணும். அப்போ மீரா நினைக்கிறா, என்ன பகவான் கூட என்ன மாதவின்னு தான் கூப்பிடுறார் அப்படின்னு. உடனே பகவானுக்கா புரியாது இவளுடைய மனசுல ஓடுறது. உடனே இப்போ பகவான் பேச ஆரம்பிச்சார். மாதவி, நீ யார் தெரியுமா? நீ துவாபார யுகத்துல அந்த என்னுடைய நண்பன் சுந்தர் அவனுடைய அழகிய பத்தினி. உன் அம்மா உனக்கு துணையா உனக்கு என்ன சொன்னான்னா, கண்ணையாவை பார்க்கவே பார்க்காத, அவனுடைய வம்சி நாதத்தை கேட்காத அப்படின்னு உனக்கு சொல்லி அனுப்பிச்சா. ஆனால் நானும் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு ரதத்துக்குள்ளே ஏறி உன்னை பக்கத்தில் பாபி பாபின்னு கூப்பிட்டேன். உன்னை பார்க்க முயற்சியும் பண்ணேன். உன்னுடைய தலைமையில் இருக்கிற பர்தாவையும் நான் விளக்கினேன். அப்போவும் நீ எனக்கு உன்னுடைய முகத்தை காட்டவே இல்லை. அப்போது அந்த கோவர்தன லீலா முடிகிற சந்தர்ப்பத்தில் அந்த கிரிராஜ் தட்டவரையில் நான் உன்னிட்ட என்ன சொன்னேம்மா, என் முக தரிசனம் பார்க்கணுன்றதுக்காக நீ பல நாட்கள் தவிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனாலேயே நீ கலியுகத்தில் மீராவா பிறந்து எனக்காகவே வாழ்ந்து என்னை அடையறதுக்காக வேண்டி இத்தனை விரக வேதனைப்படுவாய் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னதை தான் இப்போ நடந்துட்டு இருக்குமா. ஆனால் என்னுடைய பிராப்தி ஏற்படும் அப்படின்ற அந்த வரத்தையும் நான் உனக்கு கொடுத்தேனே, இதெல்லாம் இப்போ உனக்கு நினைவுக்கு வருதா? இன்னையோட உன்னுடைய பரீட்சை முடிஞ்சு போச்சுமா. உன்னுடைய சாதனைகள் எல்லாம் இப்போ சபலம் ஆயிடுத்துமா. நீ என்னுடைய மனசை கவர்ந்து திருடிட்ட அப்படின்னு அவனே மீராஜிக்கு எல்லா பழைய ஞாபகங்களும் வருது. அரே, நான் மாதவியா? எனக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு அந்த பூர்வ ஜென்ம ஸ்மிருதியும் இல்லை, ஞாபகமும் இல்லை. இவ்வளவு பெரிய யாத்திரை நான் பண்ணிட்டேனா? ராதா கோவிந்த சரணங்களை நான் மறந்து அதனால இப்படி பல துயரங்களை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க வேண்டி நேர்ந்ததே. ஹே பகவான், நீ இனிமே என்னை தள்ளி வைக்காத. ஷியாமசுந்தரா, என்னை நீ தள்ளி வைக்காத அப்படின்னு ஷியாமசுந்தரனை மனசார கெஞ்சரா. உடனே மீரா சொல்கிறா திரும்பியும், இன்னும் பல நாட்கள் நான் பூமியில் வாசம் பண்ணணும் சொல்கிறியே, இதுதான் என்னால் பொறுத்துக்க முடியல. எப்போ இந்த விளையாட்டு முடியும் அப்படின்னு கேட்குறா. ஹே கோவிந்த், நான் வாழறதுக்கு விரும்பவே இல்லை. ஹே மாதவ், இப்போ உன்னுடைய மாதவியை நான் வந்துட்டேன் இல்லையா? இப்போவே என்னை நீ உன்னுடைய சரணத்தில் சேர்த்துக்க முடியாதா? ஹே கிரிதர், நான் உன்னை சேர்ந்தவ தானே அப்படின்னு கெஞ்சரா. உன்னை பகவான் சொன்னார், இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாள் பாக்கி இருக்கு. இந்த பூலோகத்தில் இந்த பக்தி பிரச்சாரம் நீ பண்ணணும். யாரெல்லாம் ஜிக்ஞாச இருக்கிறவா இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த சத்சங்கம் நீ அவசியம் தரணுமா. அதுக்கப்புறம் மீரா, இங்கே பாரு, இந்த தேசத்தோட ராஜா இருக்கான்ல, அவன் கூட முன்னண்ட வரப்போகிறான். அவனுக்கும் நீ நல்ல சத்புத்தி கொடுக்கணும், சரியா அப்படின்னு சொன்னார். இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்ட்டார். அவ்வளோதான். இதை பாருங்க, இன்னொன்று, இப்போ சம்பா சக்கி இத்தனை வருஷ காலம் உன்னோட பூலோகத்தில் உனக்கு உபகாரமாக உனக்கு சகாயத்துக்காக வேண்டி ராத நிர்மாணித்தபடி அவள் இத்தனை நாள் உனக்காக அங்கே இருந்தா. இனிமே சம்பக்கலதா எங்களோட இருக்கணும். அதனால் சம்பக்கலதாவையும் இங்கே தான் இருப்பா. நீ கிளம்பலாம். பிரதிதினம் ராத்திரி லலிதா சக்கி வருவான் உன்னை சந்திக்கிறதுக்கு. இந்த பூரா விரஜத்தையும், இந்த திவ்ய லீலாக்கள், இந்த திவ்ய லீலா ஸ்தலங்கள் இதெல்லாத்தையும் அவள் கூட இருந்து உனக்கு தரிசனம் பண்ணி வைப்பா. மறுபடியும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நீ என்னை சேரலாம். நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்ட. மீராபாய் இப்போ மறுபடியும் ஷியாமசுந்தரன், ராதா ஷியாமசுந்தரனுடைய சரணத்தில் விழுந்து வணங்குறா. ராதா ராணியினுடைய பாத தூளியை எடுத்து தன் முந்தானையில் முடிச்சுக்கிறா. இப்போ ஸ்ரீஜி அவளை பார்த்து ரொம்ப கருணை மனம் வாய்ந்தவள் தானே ராதே. அவள் கருணா கரேங்கின்னு பாடினாளே, அந்த ஸ்ரீஜி தன் கையில் வச்சுருக்கிற அந்த தாமரையை எடுத்து மீராவுடைய கையில் கொடுத்தா.
மீராபாய் திரும்பியும் அவள் 2 பேரையும் பார்த்து பிரணாமம் பண்ணுறா. இப்போ அவ்வளோதான், அந்த குஞ்சம் அப்படியே மறைஞ்சு போயிடுத்து. இப்போ மீரா தன்னுடைய குடிசையில் அழுதுண்டே படுத்துட்டுருக்கா. எங்கே போன ஷியாமா ஷியாம், ஏ ஹரி நீ எங்கே போன, ஹரி ஹரி ஹரி, ஏ ஹரி ஹே ஹரி அப்படின்னு கதறா. விரக சமுத்திரத்தில் மறுபடியும் நான் விழுந்துட்டேனே அப்படின்னு கதறா. 1 வருஷம் வரைக்கும் நித்தியம் லலிதா சக்கி வருவா. இந்த திவ்ய நிக்குஞ்சம், ராசலீலாஸ்தலி, பிருந்தாவனம், கோவர்தனம், சர்வலீலா ஸ்தலங்கள், பர்சானா, கோவர்தன், இப்படி எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவா. எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போய் அதெல்லாத்தையும் காண்பிச்சு காலையில் கொண்டு வந்து திரும்பியும் விட்டுடுவா. மானசி, கங்கா, ரமன், ரேத்தி, பிரம்மாண்ட காட், காளிய நர்த்தனம் ஆடினாரே அந்த காட், எல்லாத்தையும் பார்த்து அப்படியே மயங்கி சொக்கி போய் நிற்பா மீரா. அந்த பார்த்த அந்த சந்தோஷமே அந்த நாள் பூரா அவளுக்கு நிலைச்சு இருக்கும். இப்படியே அவள் தன்னை மறந்து இப்படி 1 வருஷ காலம் இப்படியே போயின்னு இருக்கு. இப்படி மீரா பிருந்தாவனத்தில் 25 வருஷங்கள் இருந்தா. 25 வருஷங்கள் மீரா பிருந்தாவனத்தில் வாழ்ந்தா. பிரதிதினம் கோவிந்தனுக்காக கதறி அழுவா. எல்லா யமுனை நதிக்கரையில் போய் விழுந்து கிடப்பா. இப்படி மீரா மக்னமாக ஆயிட்டா இப்பெல்லாம். ஏன்னா மீராவை தாசிகள்லாம் இப்போ கேட்க ஆரம்பித்தா, நீங்கள் தினம் தினம் ராத்திரி எங்கே போகிறேள், என்ன நடக்கிறது, எங்களுக்கு முன்னுமே சொல்ல மாட்டேன்றே அப்படின்னா, மே அபு கிரிதருக்கே கர்ஜாவும் அப்படின்னு ஒரு கீர்த்தன் ரொம்ப அழகாக பாடுறா மீராபாயி. இப்போ அதை பார்ப்போம். அது பாட தொடங்கினாள். மே அபு கிரிதருக்கோ கர்ஜாவும் ஜெய்சே மேரா சாகிப் ரீஜே, मैं कोई वेश बनाऊं जाको यदि निरंजन करते दाको ध्यान लगाओ, மீராபாயி பையி பாவரி அரசு அரசு குணு காவு, அபுமே கிரிதர் கர்ஜாவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீர்த்தன். இப்படி அநேக லீலா அனுபவங்கள் அவளுக்கு ஏற்படுறது. இப்போது மீராவை தேடி நிறைய சந்துக்கள் வர ஆரம்பித்தா. மீராபாயை தேடி வரவாளுக்கு மீராபாய் சத்சங்கம் கொடுப்பா. கிரந்தத்தில் மீரா வசித்த காலத்தில் பிருந்தாவனத்துக்கு வரவாள் ரொம்ப குறைவு தான். அப்படி வரவா முதல்ல கோவிந்த் தேவ்ஜியை தான் பாப்பா, தரிசனம் ஆகும். கோவிந்த் தேவ்ஜி தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்தது மீராபாய் தரிசனம் பண்ணுவாள். ஏன்னா மீராபாயினுடைய தரிசனம் ஆகாமல் பிருந்தாவனம் யாத்திரை பூர்த்தி ஆகாது அப்படின்னு நினைக்கிறவா அந்த காலத்தில் அந்த சந்துக்கள். மீராபாய் எப்பவும் சதா கீர்த்தனம் செஞ்சுட்டே இருப்பான். யாராவது ஏதாவது விளக்கம் கேட்டால் அவளுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லுவா. இப்படி அவ கேட்கறதுக்கு என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவா. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, 2 யுவாக்கள் வந்தா. ஒருத்தருக்கு வயசு 20 இருக்கும், இன்னொருத்தருக்கு வயசு 35 வயசு இருக்கும். அவ ஃபக்கீர் வேஷத்தில் வந்தா. தாசிகள் பார்த்தா அவ 2 பேரையும், என்னப்பா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. உடனே அந்த ஃபக்கீர் சொன்னார், நான் மீராஜியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா. உடனே அவளை உட்கார வச்சா. அப்புறம் மீராவண்ட போய் சொன்னா, 2 பேர் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு. மீரா அவளை கூப்பிட்டு என்ன சேவா நான் உங்களுக்கு பண்ணணும், என்ன காரணம், உட்காருங்கோ என்னன்னு கேட்டா. உடனே வந்தவா சொன்னா, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நீங்கள் ரொம்ப சுந்தரமாக பாடுவேலாம், உங்களுடைய கீர்த்தனை கேட்குறதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு உள்ளபடி சொன்னான். உடனே மீரா சொன்னா, கீர்த்தன் பாடணுமா, ஆனால் என்னை விட உங்களுக்கே நன்னா கீர்த்தன் வருமே அப்படின்னா சிரிச்சுண்டே. உடனே அந்த ஃபக்கீர் சொன்னார், அரே எங்களுக்கு அது பாடெல்லாம் தெரியாது அப்படின்னார். உடனே மீரா சொன்னா, இந்த பாருங்கோ என் நண்டை மறைக்காதீங்கோ, நீங்கள் தான்சேன் தானே, உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டுருக்காரே அவர் இந்துஸ்தான் கா பாதுஷா அக்பர் தானே அப்படின்னு கேட்டா. இப்படி மீரா சொன்னாலோ இல்லையோ 2 பேரும் ஓடி சரணத்தில் விழுந்துட்டா. எப்படி 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 நீங்கள் எங்களை கண்டுபிடிச்சல், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா. உடனே மீரா சொன்னா, எனக்கு என் மாலிக் இருக்கார், என் கோவிந்தன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிடுமா. அது சரி, நீங்கள் எப்படி வந்தேள் அப்படின்னு கேட்குறா. உடனே அக்பர் முதல்ல மன்னிப்பு கேட்டார். ஹே மீராபாய், நான் ஆக்ரா வந்தேன், அங்கே கொஞ்சம் மராமத்து வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு, அதை கண்காணிக்கலாம்னு வந்தேன்.
அங்கே உன்னை பற்றி பேச்சு வந்தது, உன்னை பற்றி ரொம்ப பேசின்னு இருந்தேன். அப்போது நீங்கள் ராஜபுத்திர ஸ்திரீன்னு தெரியும், நீங்கள் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கேள் அப்படின்றதையும் கேள்விப்பட்டேன். அப்புறம் உங்களுடைய அழகுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு அதையும் பற்றி கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் அற்புதமாக பாடுவேளாம், நர்த்தனம் ஆடுவேளாம், இதையும் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் இன்னும் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறா மீரா. உங்களுடைய பகவான் உங்களோட பேசுவாராமே, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண்ணண்டை எப்படி இத்தனை குணங்களும் சேர்ந்து இருக்கும், அதனாலேயே நான் உங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு என்னுள்ள ஒரு பெரிய பேராவல் தோன்றியது அப்படின்னு அக்பர் சொன்னார். உடனே தான்சேன் பேச ஆரம்பித்தார். நான் தான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன், ரொம்ப கேட்டுட்டார், அதனால் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் சொன்னேன், நீங்கள் ராஜாவாக வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது, அதனால் நம்ம மாறு வேஷத்தில் போவோம்னு நான் தான் அவருக்கு அப்படி சொன்னேன். தயவு செஞ்சு நீங்கள் என்ன தான் மன்னிக்கணும் முதல்ல அப்படின்னு தான்சேன் கேட்டுட்டார். இதுக்கு நடுவில் அக்பர் என்ன பண்ணார், உடனே தன்னுடைய பைக்குள்ளே கையை ஒரு வைர ஆரத்தை வெளியில் அப்படி எடுத்தார். மீராபாய்க்கு முதல்ல சந்திக்க வரும், ஏதாவது சன்மானம் கொடுத்து அவளை பிரணாம் பண்ணிக்கணும் அப்படின்னு ராஜா நினைக்கிறார். அதனாலேயே அந்த வைர நெக்லஸை சமர்ப்பணம் பண்ணார். உடனே மீரா பேச தொடங்கினா, என் வாழ்க்கையில் இந்த வைரங்கள், இந்த நவரத்தனங்கள், இந்த தங்க ஆபூஷணங்கள் இதெல்லாம் மலைமலையாக பார்த்துட்டேன். குழந்தையிலேருந்தே வைர நகைகளை பூட்டி வளர்ந்தவன் நான். மீராக்கு இனிமே இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த நகை நட்டு இதெல்லாம் ஏழைகளோட தனம் தானே, ஏழைகள் தானே கொஞ்சம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்நாள் பூரா சேர்த்து வச்சுட்டே இருப்பான் ஏழைகள், ஏன்னா நாளைக்கு எதுக்காவது உபயோகப்படுமேன்னு சொல்லிட்டு. மேலும் இன்னொரு விஷயம், இது ஏழைகளுடைய வரி பணம் தானே, அதனால் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பிரஜைகளுக்கு செலவு பண்ணுங்கோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அது தரேன் அப்படின்னார் அக்பர். உடனே மீரா சொன்னால், எனக்கு வேண்டியதை அந்த குதா மட்டும்தான் கொடுக்க முடியும், பகவான் தான் கொடுக்க முடியும், வேறு இந்த உலகத்தில் வேறு எந்த மானிடனாலேயும் எனக்கு எந்த சகாயமும் கிடையாது அப்படின்னா. உடனே அக்பர் சொன்னார், பகவானுடைய ப்ராப்டிக்கு என்ன வழி, அந்த குதாவை நானும் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு மீரா சொன்னால், ஏ அக்பர், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவானுடைய பிரேமையை கொற்ற சந்துக்களை, அந்த பிரேமிகளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். ஜப் குதா கா பியாரா மில் ஜாயேகா தப் குதா அப்னே ஆப் மில் ஜாயேகா. जो बात दवा से हो न सके वो बात दुआ से होती है. जब अच्छा सद्गुरु मिलता है तो बात कुता से होती है அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதாவது என்ன அப்படின்னா, பகவானுடைய பிரேமிகள், பகவானுடைய பிரேமையை அடைந்தவர்கள், பகவானுக்காகவே பிரேமை செய்பவர்கள், அவளை முதல்ல தேடி கண்டுபிடிங்கும். அப்போது உங்களுக்கு தானாகவே பகவானே கிடச்சிடுவான். எந்த வியாதி மருந்தால் சரி ஆகலையோ அந்த வியாதி தொழுகைனால் சரியாகும். எப்போ நல்ல சத்குரு கிடைக்கிறாரோ அப்போது பகவானோட நமக்கு இணைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான தோகா. அப்போது நம்மளுக்கு பகவானுடைய பிராப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான தோகா. அதனால் அவர் சொல்கிறா, நீங்கள் பகவானை தேடுறேன், பகவான் எனக்கு கிடைக்கணும், பகவான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை தேடுறத விட, ஏன்னா என்றைக்குமே பகவானை நேரடியாக தேடுறவனுக்கு என்றைக்கும் பகவான் கிடைக்க மாட்டான். பகவானுடைய பிரேமி சந்துக்களை தேடினோன்னா அப்போது அவள் நம்மளை பகவான்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்ப்பாள். அப்புறம் பகவானை நேரடியாக நம்மளால் அடையவும் முடியாது, அது ரொம்ப கடினம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும், சந்துக்களை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு மீரா சொன்னால் அவருடைய கேள்விக்கு பதில். இதுக்கு பிறகு அக்பருக்கு தோன்றுறது, இவளை விட மீராவை விட பிரபுத்துவம் இருக்கிறவா உலகத்திலேயே கிடையாது. இந்த உலகத்திலேயே இருக்கிறவா அத்தனை பேருமே மீராவுக்கு முன்னாடி ஏழைகள் தான். அப்போது அவருக்கு ரொம்ப நல்லவர் அவர் அக்பர். அவர் எல்லாரையுமே நம்ம பிருந்தாவன
சந்துக்கள் எல்லாரையுமே அவர் தரிசனம் பண்ணியிருக்கார், எல்லாரையும் பார்த்துருக்கார். தேடி தேடி போய் நமஸ்காரம் பண்ணி அவளோட உறவு வச்சுப்பார் அக்பர். இப்போது இந்த உலகத்தில் இந்த எத்தனை பேர் இருக்காளோ அவள் அத்தனை பேருமே மீராவுக்கு முன்னாடி ஏழைகள் தான். அப்போது தன்னையே ஒரு தரித்திரனாக நினச்சிக்கிறார் அக்பர் பாதுஷா. யாரெண்டா பகவத் பிரேம இருக்கோ அவள் தான் உண்மையான தனிகர்கள் அப்படின்றார் அக்பர். யார் அவர்? பூரா இந்துஸ்தானுடைய பாதுஷா. ஆனால் இன்னைக்கு மீராவனுடைய எதிரில் அவருக்கே அவரை பார்த்து ஒரு லஜ்ஜை ஏற்படுறது. அந்த சமயத்தில் அவள் கேட்டுண்டா, அவளுடைய மனசை புரிஞ்சுண்டா மீரா என்ன சொல்ல வராளோ அதையும் அந்த பாதுஷா புரிஞ்சுன்றதையும் பார்த்து ரொம்ப உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டா. மீரா இப்போ ஒரு கீர்த்தன் பாடினா, தான்சேனை பாட சொன்னா, தான்சேனும் ஒரு கீர்த்தன் பாடினார். அதுக்கப்புறமா அவள் 2 பேரும் எழுந்து கிளம்பிட்டா அங்கேருந்து. இப்படி அக்பர் மட்டும் இல்லை, எத்தனையோ ராஜாக்கள் மகாராஜா மீராவை தேடிண்டு வருவா. ஆனாலும் மீராபாய் இதெல்லாத்தையும் துளி அளவு கூட விரும்பலை. அடிக்கடி பர்சானா போவா மீரா. அதில் அவளுக்கு ரொம்ப அலாதையான மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதனாலேயே அவள் அடிக்கடி பர்சானாவை தேடி போவா. ஆவணி மாதம்னு வந்ததுன்னா உடனே அங்கே ஹரியாலி தீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஹரியாலி தீஜ் நார்த் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. அது என்ன அப்படின்னா, பார்வதி தேவி சிவபெருமானை பல தடவை தபஸ் பண்ணியும் அவர் பூர்ணமாக கிடைக்காததுனால கடைசியில் இந்த ஹரியாலி தீஜும் போது 108வது தடவை அவள் பிரயாசம் பண்ணி அவள் சிவபெருமானை அடைஞ்சா. அதனாலேயே அங்கே அந்த ஊரில் பெண்கள்லாம் கைக்கு எல்லாரும் மெஹந்தி வச்சுப்பா, தன்னை அழகாக அலங்காரம் பண்ணிப்பா, ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடுவா, பலவிதமான போகு நிவேதனங்கள் தயார் பண்ணி நிவேதனம் பண்ணுவா. ராதாகிருஷ்ணனை ஊஞ்சலில் வச்சு அந்த ஹரியாலி தீஜ் கொண்டாடுவா. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அவளுடைய தம்பதித்துவம் பகவானோட அவளுக்கு இருக்கிற அந்த சேர்க்கை இன்னும் பிடிபடணும் அப்படின்றதுக்காகவும், உன்னத நிலைய பக்தியில் அடையணும், குடும்பமும் நன்னா இருக்கணும், கணவனுடைய ஆயுள் அதெல்லாமும் குடும்பமும் சந்தோஷமாக அமையணும் அப்படின்றதுக்காக இந்த ஹரியாலி தீஜ் பெண்கள் ரொம்ப அற்புதமாக அவளை சிங்காரம் பண்ணிக்கிறதும், எல்லா நகை நட்டுக்கள்லாம் போட்டுக்கிறதும், அப்படி அவள் கோயிலுக்கு போகிறதும் இப்படிலாம் பண்ணுவாள். அது அப்புறம் ராதாஷ்டமி, அந்த சமயம் கண்டிப்பாக பர்சானா போயிடுவா மீராபாய். அதுக்கப்புறம் ராதாஷ்டமி சமயமும் மிஸ் பண்ண மாட்டா, அதுக்கும் போயிடுவா. ஹோலி சமயத்தில் அங்கே தான் இருப்பாள். இப்படி இந்த 3 உற்சவங்களுக்கு ரொம்ப ஆசையாக போவாள் மீரா பர்சானாக்கு. அப்போது அவளுக்கு பலவிதமான விசித்திர அனுபவங்கள் அவள் உள்ள ஏற்படும். ஒரு தடவை இதே மாதிரி ஆவணி மாதம் ஹரியாலி தீஜ் அப்போது பகவானுடைய தர்சனம் ஆறுது. கீழே வந்தால் அங்கே பர்சானால ராதா பாகுன்னு இருக்கும் அந்த தோட்டம். அங்கே அந்த தோட்டத்திலேருந்து தான் ஸ்ரீஜிக்காக ராதாவனுடைய சேவாக்காக பூக்கள்லாம் பறிக்கப்பட்டு அதெல்லாத்தையும் அழகாக தொடுத்து மாலையாக ராதைக்கு உபயோகிப்பா. அந்த ராதா பாக், அந்த ராதா தோட்டத்தில் ஒரு கிணறும் உண்டு. அந்த ராதா பாகில் உட்கார்ந்துட்டு இருந்தா மீரா. ஆனால் உட்கார்ந்துட்டு ஷியாமசுந்தரனை இப்படி நினச்சி பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப நாள் ஆயிடுத்து உன்னுடைய பிரத்யக்ஷ தரிசனம் ஆயின்னு அழுதுன்னு இருந்தா. அப்படியே தியானத்தில் மூழ்கி போயிட்டா. இப்போ சமாதி நிலை ஏற்பட்டுடுத்து மீராக்கு. உடனே என்ன தரிசனம் ஆகிறது அந்த ராதா பாகில். அங்கே ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்குது. அந்த சகிகள் என்ன பண்ணுறா, ராதா மாதவ யுகலத்தை அதில் உட்கார வச்சு அந்த ஊஞ்சலை ஆட்டுறா. ராதா மாதவ 2 பேரும் ரொம்ப அதி ஆனந்தமாக இருக்கா. இப்போ லலிதா சகி மீரா பக்கத்தில் வந்தா. அவளை தட்டி அவளை எழுப்பினா. நீ வா அப்படின்னு கூப்பிட்டா. மீராபாயும் அவள் சேர்த்துண்டா லலிதா சகி. இப்போ எல்லாருமா சேர்ந்துண்டு, இப்போ மீராவும் சேர்ந்துண்டு அந்த ஊஞ்சலை ஆட்டுறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த ஊஞ்சல் பூரா அப்படியே பூக்களால் அப்படியே சுத்தப்பட்டிருக்கு. அந்த பூக்களுடைய நறுமணத்துக்கு அங்கே வண்டுகள் அப்படியே முக்கிறது. அந்த இத்தர் வாசனை அப்படியே மூக்க துளைக்கிறது. மயில்கள், குயில்கள், மைனாக்கள் எல்லாம் அப்படியே தங்கள் ஒலியை எழுப்பிண்டு மங்களமாக அங்கெல்லாம் குயின் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மயில், குயில், மைனாகலாம் கூட அந்த யுகலத்தினுடைய புகழ தன் துவனியில் அது பாடுறதான். ஒரு பக்கம் எங்கே இருந்துன்னு தெரில பூ மழை அப்படியே கொட்டுறது.
அப்படியே அந்த ஊஞ்சலில் ஒய்யாரமாக உட்காந்துட்டு இருக்கா ராதையும் கிருஷ்ணனும் ஆடின்னு இருக்கா. இதுக்குள்ள ரொம்ப லேசாக மழை தூறல் போடுறது, காற்று ரொம்ப சுகந்தமாக வீசுறது. இந்த சுகத்தை இதுக்கு மேலே எப்படி வர்ணிக்கிறது அப்படின்றார் மகாராஜ். இப்போ மீரா அப்படியே பைத்தியமாயிட்டா மனசால். பார்த்து 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 அப்படியே அசந்து போய் நிற்கிறா ரெண்டு பேரையும். மணிக்கணக்காக நின்றுருக்கா. இப்போ லீலா விஸ்ராம் ஆயிடுத்து. மெல்ல மெல்ல அந்த யுகல ஜோடி அவள் விஸ்ராம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக, ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக அவள் மெல்ல கிளம்பி வேற ஒரு நிக்குஞ்சத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா. இப்போ அஷ்ட சகிகளும் அவள் பின்னாடி அந்த நிக்குஞ்சத்துக்குள்ளே போயிட்டா. இப்போ மீராபாய் தனியாக உட்காந்துட்டுருக்கா அங்கே. எப்படி இருந்திருக்கும் அவளுடைய ஹிருதயம். இப்போ அந்த ஊஞ்சலுக்கு ரொம்ப பக்கத்தில் போய் தானும் உட்காந்துண்டா. கண்களை அப்படியே மூடிண்டா. அந்த ஊஞ்சலை கையால் பற்றிண்டா. இந்த யுகலம் எங்கே, இந்த சகிகள்லாம் எங்கே, இத்தனை நேரம் என்னுடைய மனசும் கண்ணும் எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தது, எனக்கு திரும்பியும் இவா தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு கண்ணை மூடிண்டு அப்படியே மக்னமாயிட்டா. கண்களுடைய ஓரத்துலேருந்து அப்படியே கண்ணீர் தாரையாக வழிஞ்சுட்டே இருக்கு. இப்போ மெல்லமாக யாரோ ஒரு சக்கி பின்னாலேருந்து அப்படியே நடந்து வரா மாதிரி சப்தம் கேட்குறது. அப்புறம் அந்த சப்தம் நின்று போயிடுத்து. அந்த சக்கி இந்த மீராவனுடைய ரெண்டு கண்களையும் அப்படியே பொத்தினா பின்னாடியிலேருந்து. மீரா உடனே யாரு யாரு ஏதாவது கோபியா அப்படின்னு கேட்குறா. இப்போ கையை பிடிச்சி அப்படியே முன்னுக்கு இழுத்தா மீரா. ஆனால் கண்ணை மட்டும் திறக்கவே இல்லை. கண்லேருந்து அந்த நீர் வழிஞ்சுட்டே தான் இருக்குது. உடனே அந்த சக்கி கிட்ட சொல்லின்னு இருக்கா, பாத்தியா நீ பாத்தியா சக்கி, யுகலம் ராதா மாதவ யுகலம் எவ்வளவு ஒய்யாரமா, எவ்வளவு ரம்யமா, எவ்வளவு அழகாக இருந்தா. இந்த லலிதாஜி தான் அவள் ரெண்டு பேரையும் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டா. என்னால் இப்போ பார்க்க முடியலையே. ஊஞ்சல் இருக்குது, இந்த ராதா பாக் இருக்குது, ஆனால் என்னுடைய ஷியாமா ஷாம் எங்கே அப்படின்னு கண்ணை திறக்காமல் கேட்டா. அதுக்குள்ளே பார்த்தானா ஷியாமா ஷாமனுடைய சுகந்த வாசனை அங்கே வீசுறது. உடனே மீரா, அரே என்னுடைய ஷியாமா ஷாம், என்னுடைய பிரியத்தம், என்னுடைய ராதா மாதவ் இதனுடைய அங்க சுகந்தம் வீசுறதே, வனமாலா அவனுடைய வாசனை என்னமோ பண்ணுறதே, எங்கே என்னுடைய பிரீத்தம், எங்கே என்னுடைய பிரீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. வந்தது யாராக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு மீராவனுடைய சரித்திரத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. गिरिधर लाल की जय. मीरा मैया की जय. राधे कृष्णा.